நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லிக்கொண்டு இந்த நாளிலுமே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்க உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கான பாடத்தின் தலைப்பு இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நம்மளுக்கு தேவன் இந்த ஒரு பாடத்தின் மூலமா நம்மளை தகுதிப்படுத்த நினைக்கிறாருங்க. எப்படின்னாக்கா, இன்றைக்கான பாடத்துக்குள்ளான தலைப்பு என்னன்னாக்கா, கர்த்தருக்குள் பிரியமாக இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நினைக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பாடத்தை ஆல்ரெடி பேசியிருக்கிறோங்க. இன்றைக்கும் தேவன் இந்த பாடத்தை பேசுறதுக்கு தேவன் என்கிட்ட சொன்னார், வெளிப்படுத்தினாருங்க. ஏன்னா இந்த கடைசி காலத்தில் தேவனுக்குள்ள நம்ம பிரியமாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொடுக்க போகிற அந்த இலக்கை நம்ம அடைய முடியும். தேவனுக்குள்ள பிரியமாக இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் தான் அவர் கொடுக்க போகிற அந்த ஒரு வாய்ப்பை நம்ம அடைய முடியும். இல்லைன்னா அடைய முடியாது. இதுக்கான ஆதார வசனம் சங்கீதம் 1 அதிகாரம் 2 வசனம். சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நம்ம பாக்கியவானா இருக்கணும்னாக்கா, தேவன் சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். தேவனுக்குள்ள நம்ம பிரியமா இருந்தா தான் நம்ம பாக்கியவான ஆக முடியும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்றாருங்க. நம்ம தேவனுக்குள்ள பிரியமா இருந்தா தான் நம்ம அவருக்குள்ள அதிகமான நம்ம நேரத்தை நம்ம செலவழிக்க முடியுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுக்குள்ள அதிக நேரத்தை நம்ம கொடுக்கறதில்ல. இந்த உலகத்துக்குரிய பிரச்சனை, இந்த உலகத்துக்குரிய வேலைகளில் தான் நம்ம அதிக நேரம் கொடுக்குறோம். ஆனாலும் தேவன் நம்மளுக்கு என்ன சொல்கிறாருனாக்கா, தாவீது சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுனாக்கா அந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுன்றாருங்க. அதுக்கு நேரத்தை நம்ம தேவனுக்காக கொடுக்கணும்னு சொல்கிறாருங்க. இந்த வசனம் சொல்வது போல நம்ம தேவனுக்குள்ள பிரியமாக இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்களை நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கலாம். ஒரு சிலரை பழைய ஏற்பாட்டில் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்குள்ள பிரியமாக இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்களை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி அவருங்க எப்படி பாக்கியவான ஆனாருங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நோவாவை பார்க்கலாம். நோவா தேவனுக்குள்ளே எப்படி பிரியமாக இருந்து அவருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடந்தார், அதனால் அவர் எப்படி பாக்கியவான ஆனாருன்னு நம்ம பார்க்கலாங்க. இந்த ஆதியாகமம் 7:5. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். இதுலேருந்து நம்ம என்ன தெரியலனாக்கா, தேவன் கட்டளையிட்டது எல்லாம் நோவா செய்திருக்கிறாருங்க. அது எப்படின்னாக்கா, தேவனுக்குள்ள அவ்வளோ பிரியமாக இருந்துருக்கிறாரு. ஒருத்தருக்குள்ள நம்ம பிரியமாக இருக்கும்போது தான் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம செய்வோம். இப்போ ஒருத்தர் அண்ணன் மேலே இப்போ நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேனாக்கா, அண்ணன் சொல்கிற வேலைக்கெல்லாம் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிவேன். புரியுதுங்களா? அதனால் நோவா எப்படின்னாக்கா, அவர் இதெல்லாம் நம்ம தெரியும். நோவா எப்படி தேவனுக்குள்ள பிரியமாக இருந்தாருனாக்கா, ஏறக்குறைய ஒரு 120 வருஷம் ஒரு பேயை கட்டாருங்க. அந்த பேயை கட்டும்போது ஒரு நாள் 2 நாள் இல்லை, 120 வருஷமும் அந்த பேயை கட்டும்போது தேவன் சொல்லது எல்லாத்தையுமே அவர் செய்கிறாருங்க. ஒரு மெஜர்மெண்ட்டும் இவர் தானாக எடுக்கலை. ஒரு அளவுமே தேவன் கொடுத்த அளவு தான். ஒரு ஜன்னலாக இருக்கட்டும், ஒரு கதவாக இருக்கட்டும், ஒரு ரூமாக இருக்கட்டும், எல்லாமே தேவன் கொடுத்தது தான், தேவன் சொன்னது தான். அவர் தேவன் மேலே பிரியமாக இருந்து அவர் கீழ்ப்படிந்து செய்கிறாரு. அதனால தான் அவர் என்ன பண்ணார், ஒரு நாளுமே அந்த பேயை கட்ட முடிஞ்சுது. அது அவரே அவர் சொந்த இதில் அளவில் சொந்த ஐடியாவில் அவர் பண்ணியிருந்தாருனாக்கா அந்த பேயை அவருக்கு உண்டு பண்ணி இருக்க முடியாது. ஆனால் அவர் தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவர் பிரியமாக இருந்தாருனாக்கா, கீழ்ப்படிந்தாருனாக்கா தேவன் மேலே அவ்வளோ பிரியமாக இருந்துக்கிறாருங்க. அதனால தான் அந்த பேயை அவர் கட்ட முடிஞ்சிச்சு. அது கட்ட முடிஞ்சதால தான் என்ன ஆனாருங்க, பாக்கியவான் ஆனார். எப்படி பாக்கியவான் ஆனாருனாக்கா, அவர் 2 உலகத்தை பார்த்தாருங்க. அவர் பழைய உலகத்தையும் பார்த்தாரு, புது உலகத்தையும் பார்த்தாரு. இது யாருமே பார்க்கல.
இல்லைங்களா? அது ஒரு பாக்கியம் தானே. ஒரு மனுஷன் முதல் உலகத்தையும் இருந்துக்கிறாரு, ரெண்டாவது உலகத்திலையும் இருந்திருக்கிறாரு. அது தேவன் கொடுத்த அவருக்கு கொடுத்த பாக்கியம் தான். அதே மாதிரி அவரு தேவனுக்குள்ள கீழ்ப்படிந்து தேவனுக்குள்ள பிரியமா இருந்து நடந்ததால அவங்க குடும்பமும் காக்கப்பட்டுச்சுங்க. அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால அதுவும் ஒரு பாக்கியம் தான், இல்லைங்களா? அதே மாதிரி ரெண்டாவதா நம்ம யாரை பார்க்கலாம்னாக்கா ஆபிரகாம் பார்க்கலாங்க. ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்குள்ள பிரியமாக இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்னு நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் அதே மாதிரி இது நோவாவது ஒரு வசனத்தை பார்க்கலாங்க. 6:9 ஆதியாகமம் 6:9ங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனா இருந்துக்கிறாருங்க. இது நீதிமானும் உத்தமனா இருக்கிறாருனாக்கா அவர் தேவனுக்குள்ள பிரியமா இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷன் நீதிமானா இருக்க முடியும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தா மட்டும்தான். இந்த ஒரு 2 சொல்றாரு பாருங்க, நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். இவரை போல நம்மளும் இப்படி நடந்தா தான் நம்ம அந்த ஒரு பேரை எடுக்க முடியும். ரெண்டாவதா நம்ம ஆபிரகாமை பார்க்கலாம். எபிரேயர் 11:8 படிங்க. எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே அபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இது தேவன் மேல வச்சிருக்கிற பிரியம்தான், இல்லைங்களா? ஏன்னா இது யாருமே செய்ய முடியாதுங்க. அவர் எங்க போறாருன்னு அவருக்கே தெரியாது. தேவன் சொல்லும் போது அவர் தேவன் மேல வச்சிருக்கிற பிரியத்தால அது கீழ்ப்படிந்து போறாருங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் போற இடமே எங்கன்னே தெரியல. ஆனாலும் அவர் போறாரு. எப்படி போறாருனாக்கா அவர் தேவன் மேல அவர் வச்சு பிரியமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தால தான் அவர் போறாருங்க. போகும்போது எப்படி ஆசீர்வதிக்கு அவர் பாக்கியவான் ஆகிறாருனாக்கா அவர் மூலியமா தான் இந்த உலகத்துல மனுஷ குலமே தோன்றுதுங்க. தேவன் மூலமா ஆபிரகாம் மூலியமா தான் அவர் எப்படி பாக்கியவான் ஆனார்னாக்கா அவருடைய வம்சம் கடற்கரை மணல் அத்தனையாகவும் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் அவங்களுடைய சந்ததி தேவன் பெருகு பண்றாரு. அதுதான் பாக்கியம். அவர் பாக்கியம் பண்றது அதுதான். அதே மாதிரி என்ன பண்றாருனாக்கா தேவனுக்கு அவருக்கு வாரிசே இல்லாத போயிடுதுங்க. அவருக்கு குழந்தை இல்லாத போயிடுது. ஆனாலும் அவருக்கு ஒரு குழந்தை கொடுக்குறாரு. ஒரு 100 வயசுல ஒரு வாரிசு சந்ததி கொடுக்கறது அது ஒரு பாக்கியம்தான். இது யாராலும் மனுஷனால கொடுக்க முடியாது, மனுஷனால ஆகாத காரியம். ஆனாலும் தேவனால ஆகணும். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னாக்கா அந்த 100 வயசுல ஒரு குழந்தை தேவனுக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்குறாருங்க. அது எப்படி கொடுக்குறாருனாக்கா அவர் தேவன் கூட அவ்வளோ பிரியமா இருந்துக்கிறாரு. அவர் தேவனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால தான் அந்த ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்துருக்கிறாருங்க. அதே மாதிரி கூட அந்த கொடுத்த குழந்தைய பலியா கேட்கிறார் தேவன். அப்ப கூட பாருங்க அவர் எவ்வளவு தேவன் மேல கீழ்ப்படிந்து நடக்கிறாருன்ட்டு. அப்ப கூட எதுவுமே பேசல. ஆதியாகமம் 22:3-4 படிக்கணும். ஆதியாகமம் 22:3-4. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். போறாருங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பையனை கூட்டு போறாரு பலி கொடுக்கறதுக்கு.
கூட்டின்னு போகும்போது அந்த பலி கொடுக்குற இடம் வந்து 3 நாள் இருக்குதுங்க. 3 நாள் பயணம் போகணும், அவ்வளோ தூரம் இருக்குது. அப்போ கூட ஒரு மனசில் எதுவுமே ஒன்றுமே நினைக்கல. தேவன்கிட்ட எதனா கேட்கலாமா, இந்த ஒரு இவர் கேட்குறாரு இந்த பலியை, இதுக்கு எதனா வேற எதனா பலி எதனா கொடுக்க முடியுமா, எதனா கேட்கலாமான்னு யோசனையே பண்ணல. அது என்ன பண்ணுறாருனாக்கா, அவருடைய எண்ணம் என்னன்னாக்கா, தேவன் கீழ்ப்படியணும், அவ்வளோதான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தா அது வந்து அவர் வந்து மாற்றுவாருன்ட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவருக்கு, ஆபிரகாமுக்கு. அதனால் என்ன பண்ணுறாரு, போகிறார், கூட்டின்னு போயிட்டு அந்த பலி கொடுக்குறதுக்கு போகிறாருன்னு பார்க்கலாம். இதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் அதுதான். அவர் ஆபிரகாம் மூலிமா நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, தேவன் கேட்கும்போது எந்த ஒரு கொஷினும் நம்ம கேட்கக்கூடாது. அவர் கேட்கும்போது அது நம்ம செய்கிறவங்களா இருக்கணும். ஆபிரகாம் தேவன் மேலே பிரியமாக இருந்ததால தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாருங்க என்பதற்கு இந்த வசனம் வந்து நம்மளுக்கு, இந்த வசனத்தின் மூலிமா நம்மளுக்கு தெரிய வருதுங்க. மூணாவது வந்து மோசே யாத்திராகமும் 3வது அதிகாரம் 10-11. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அவர் சொல்கிறாருங்க. ஆனாலும் தேவன் வந்து மோசேவை அழைச்சி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது தேவன் மோசேவை அழைத்து சொல்கிறாருங்க. போகும்போது அவர் சொல்கிறாரு, ஆனாலும் முன்னாடி சொல்கிறாரு, நான் ஏமாத்துறோம், நான் அவங்கள இது போய் இட்டுன்னு வரதுக்குன்ட்டு சொல்லும் போதும், ஆனால் அதுக்கு கொஞ்சம் உணர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து போகிறாரு. அதுக்கு முன்னாடி இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் மோசேக்கு தெரியும். ஏன்னா மோசே அந்த அரண்மனையில் தான் அவர் வளர்ந்துருக்கிறாரு. அங்கே அவர் பார்வனுடைய எவ்வளோ இது இருக்குது, பயங்கரன்ட்டு அவருக்கு தெரியும். அந்த பார்வனுக்கு எதிராக நம்ம போய் பேசும்போது எவ்வளோ தண்டனைலாம் வரும்ன்ட்டு அவருக்கு தெரியும். அதனால் அவர் பயப்படுறாரு. ஆனால் அப்போ என்ன பண்ணுறாரு, மனம் இது பண்ணிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிறாருங்க. போயிட்டு மோசே முதலில் தேவனுடைய சொல்லும் வார்த்தைக்கு வந்து பயந்து நடக்கிற போலன்ட்டு அவர் முடிவு பண்ணிடுறாரு. அப்புறம் போகிறாருங்க. அதுதான் இப்போ நம்ம என்னன்னாக்கா, நம்மளுக்கு எதிராக என்ன இருக்குதோ அதை நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு உயிருக்கு அங்கே ஆபத்து இருக்குல்லன்னு தெரியும் நம்மளுக்கு. இருந்தாலும் தேவன் சொன்னார்னாக்கா நம்ம அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்து நம்ம போகும்போது, அங்கே போகும்போது என்ன ஆகுதுங்க, அங்கும்போது எவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு. அந்த பார்வன் முன்னாடி எவ்வளோ தைரியமாக பேசும்போது அந்த இதுக்கு முன்னாடி பயந்தாரா இல்லையா? ஆனாலும் தேவன் கொடுத்த அந்த தைரியம் தான், தேவன் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த கீழ்ப்படிதல் தான் வந்து அங்கே போயிட்டு அவருக்கு முன்னாடி பேசுகிறாரு. அதுமாரி தான் நம்மளுக்கும் அந்த அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் இதுதான். எபிரியர் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால தேவன் கொடுக்குற பாக்கியம் என்னன்னாக்கா, எபிரியர் 3:5 சொல்லப்பட்ட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். தேவனுடைய வீட்டில் எங்குமே உண்மை உள்ளவனாக இருந்திருக்கிறாரு. தேவனே சொல்றாரு, இது என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்திருக்கிறார் தேவன். இதுதான் தேவன் கொடுக்குற நம்மளுக்கு பாக்கியம். அவருக்கு தேவன் கொடுத்த பாக்கியம் மோசேக்கு. அப்புறமா தாவீது ராஜாவை பார்க்கலாங்க. தாவீது எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு பிரியமாக இருந்து எப்படி அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தாருன்னு பார்க்கலாங்க. சங்கீதம் 25:5. சங்கீதம் 25. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நான் நாள் முழுதும். இப்போ இவர் சொல்கிறது என்னன்னாக்கா, ஒருத்தர் மேலே பிரியமாக இருந்தால் தான் நம்ம வந்து காத்துன்னு இருப்போம். ஒருத்தர் வருவார்னு காத்துன்னு இருக்கும்போது அவங்க மேலே பிரியமாக இருந்தால் தான் நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் காத்துன்னு இருப்போம். ஒரு நாள் முழுவதும் காத்திருக்கிறேன்னு சொல்கிறாருங்க. அது எப்படின்னாக்கா அப்படிதான் தேவன் மேலே அவர் அவ்வளோ பிரியமாக இருந்துக்கிறாருங்க தாவீது ராஜா. அதனால் வந்து
உம்மை நோக்கி நான் நாள் முழுவதும் காத்திருக்கிறேன்னு சொல்கிறாருங்க. நம்ம இவங்க மூலிமா நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் கடைசியாக சொல்கிறோங்க. சங்கீதம் 40:8. சங்கீதம், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன்னாக்கா பிரியமானது தான். தேவன் மேலே நம்ம பிரியமாக இருக்கும்போது தான் அவருக்கு பிரியமானதை நம்ம செய்ய விரும்ப முடியுங்க. பிரியம் இல்லாத அவருக்கு விருப்பமானதை நம்ம செய்ய முடியாது. அவர் விரும்புகிறது என்னன்னாக்கா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் தேவன் நம்ம மேலே நம்மக்கிட்ட கேட்குறது. அதுதான் அவருக்கு பிரியங்க. அது பிரியமானதை செய்ய தாவீது ராஜா சொல்கிறாரு, நான் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போஸ்தலர் 13:22 படியும். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தேவனே சொல்றாருங்க. தேவன் என்னன்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை அவன் செய்வான். இதனாக்கா தாவீது அப்படி நடந்திருக்கிறாருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து எந்த ஒரு வேலை செய்யும்போது கூட அவர் தேவன்கிட்ட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் நடந்திருக்கிறாருங்க. அதனால தான் தேவன் என்னன்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான். அவருக்கு தெரியுதுங்க. தேவனுக்கு தெரியுது தாவீது தேவன் நினைக்கிறதுலாம் தேவனுக்கு சொல்கிறதெல்லாம் அவர் செய்வார் அப்படின்னு தெரியுதுங்க. அப்படியே நாமும் கூட தேவனுக்கு முன்பாக பிரியமானதை செய்யவும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாகவும் இருக்கணும். இதுதான் நம்ம பாடம் இன்னைக்கு. இதேமாதிரி யோபு 1:1வது அதிகாரம் 1வது வசனம் படிக்கலாம். யோபு எப்படி தேவனுக்கு முன்பாக இருந்திருக்கிறார் பாருங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவர் இதுதான் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கிற மனுஷன் தான் இந்த ஒரு வார்த்தை நம்ம யோபு மூலியமாக நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இவர் நோவா கூட அப்படி தான் இருந்துக்கிறாரு. அதே மாதிரி யோபு கூட அப்படி தான் சொல்கிறாருங்க. ஒரு மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறமான மனுஷனாக இருந்துக்கிறாருங்க யோபு. இப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா தேவன் மேலே பிரியமாக இருக்கிற மனுஷன் தான் இருப்பான். அதுமாரி எல்லாரும் மனுஷனும் இருக்க முடியாதுங்க. தேவன் மேலே அவ்வளோ பிரியமாக இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனவனுமாகிய அவனை போல பூமியில் யாருமே இல்லைன்னு சொல்கிறாரு. தேவனே சாட்சி கொடுக்குறாருங்க. அப்படி வாழ்ந்துருக்கிறாரு யோபு இல்லைங்களா. ஏன்னா எவ்வளோ விஷயத்தில் அவருக்கு எவ்வளோ தேவனை விட்டு விலகி போகிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் வந்திருக்குதுங்க. ஒரு நேரத்தில் என்ன சொல்கிறாருனாக்கா, அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது 2:9 படிங்கன்னா 2வது அதிகாரம் 9:10. தேவன் மேல அவர் எவ்வளவு பிரியமா இருந்துக்கிறாரு பாருங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. உதடுகளில் கூட பாவம் செய்யலாம். ஏன்னா இப்படி எப்படி தெரியுமா, அவர் அவளை பேசும்போது அவர் நல்லா இருக்கும்போது கூட தேவனுக்கு நம்ம இது பண்ணோம், நம்ம கேட்டு நம்மளுக்கு இது வரும்போது கூட நம்ம தேவனை நம்ம இது பண்ணக்கூடாது. படிங்க அது. அப்பொழுது அவன் மனைவி சொல்றாங்க, அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள்.
அந்த சொல்லுங்க படிங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். ஏன்னாக்கா யோபு வந்து ரொம்ப ஐஸ்வர்யானா இருந்தாருங்க. அது ஐஸ்வர்யானவானா இருந்துக்கிறாருனாக்கா தேவன் வந்து கொடுத்தது தான் அது. தேவன் வந்து யோபுக்கு கொடுத்த ஐஸ்வர்யவானா இருந்துக்கிறாருங்க. அவர்கிட்ட ஏறக்குறைய 300க்கு மேலே வேலைக்காரங்களாம் இருந்துக்கிறாங்க. அவ்வளோ ஐஸ்வர்யானா இருந்த மனுஷன் அந்த ஒரு பிரச்சனை வரும்போது கூட தேவனை தூஷிக்கல. இப்போது ஒரு ஏழையாக இருக்கிறவன் பணக்காரனானாக்கா அந்த வேல்யூ தெரியாது. ஆனால் ஒரு பணக்காரன் ஐஸ்வர்யவானா இருக்கிறவன் ஒரு ஏழை ஆயிரானா, திடீர்னு ஏழை ஆயிரான்னு வச்சுங்க, அப்போ அவனுக்கு அந்த வருத்தப்படுவான், வேதனைப்படுவான். ஆனாலும் தேவனுக்குள்ள நன்மையை நம்ம இது பண்ணுவோங்க, நம்ம துன்பத்தையும் அனுபவிக்கிறது நம்ம அவசியம்னு சொல்கிறாருங்க. அது எப்படி இருக்குதுனாக்கா அவர் தேவன் மேலே அவ்வளோ பிரியமாக இருந்துக்கிறாருங்க. பிரியமாக இல்லைனாக்கா இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. யோபு போல் நம்மளுக்கு கூட ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சனைங்க வந்துடலாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் வந்து இவங்களாம் நம்ம எடுத்துக்காட்டால் நம்மளுக்கு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. தேவன் எவ்வளோ நம்மளை இது பண்ணிக்கிறார் பாருங்க. இதெல்லாம் வாய்ந்து போடலாக்கா இவர் யோபு யார், நோவா யார், ஆபிரகாம் யார், எப்படிலாம் தேவனுக்கு அவங்க பிரியமாக இருந்துக்கிறாங்க, அவருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடந்துருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு. எடுத்துக்காட்டாக சொல்லிட்டு போயிட்டு அதை நம்ம உதாசனமாக இருந்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு கொடுக்க போகிற அந்த ராஜ்யத்தில் நம்மளுக்கு கிடையாது இடம். அதனால் என்ன பண்ணோம், இவங்களாம் இவங்க நடந்ததெல்லாம் நம்ம வாயில நம்ம நினச்சி பார்த்துட்டு நம்ம நடக்கணும்னு தான் இன்றைக்கி ஒரு வசனத்தின் மூலமா நம்மளை தகுதிப்படுத்துகிறாருங்க. தானியேல் பார்க்கலாங்க. தானியேல் 6:10. தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ என்றால் அந்த பாத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இது புரிஞ்சிச்சுங்களா? தானியேலுக்கு வந்து அந்த பாத்திரம் அந்த பாத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் என்னன்னாக்கா பத்திரத்துக்கு இது என்னன்னாக்கா அவருக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. இது வந்து சேர்ந்தாக்கா அவர் உயிருக்கு ஆபத்துன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் எவ்வளோ தேவன் மேலே பிரியமாக இருந்துக்கிறார் பாருங்க. அவர் அந்த நம்ம உயிரே போனால் கூட பரவாயில்ல, தேவன் மேலே அவ்வளோ பிரியம் வச்சு தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்ததால் தான் அவர் அந்த வேலையை செய்ய முடிஞ்சிச்சுங்க. நம்மளுக்கு இந்த நேரத்தில் இந்த நம்மளை போட்டோம்னாக்கா பண்ண முடியுமா? நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, நீங்கள் இதுமாதிரி பண்ணீங்கன்னாக்கா நம்ம பண்ணுவோமான்ட்டு நம்ம யோசனை பண்ணணும். இதெல்லாம் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. அது அவர் எப்படி பண்ணார்னாக்கா அந்த பிரியம்தான். பிரியம் இல்லாத ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருத்தர் மேலே பிரியமாக இருந்தால் தான் அவங்க சொல்கிற பேச்சு கேட்டு அவங்க அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நடக்க முடியும். அந்த பிரியம் இல்லாத நடக்க முடியாது. அதேமாரி ஷாத்ரேக், மேஷக், அபேத்நேகோ பார்க்கலாங்க. தானியேல் 3:16 படிங்கன்னா இவங்க தேவன் மேலே எவ்வளோ பிரியமாக இருந்திருக்கிறாங்களோ. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ராஜா அவங்க 3 பேரை சொல்லிட்டு அவங்க வந்து தேவனை விட்டுட்டு வேற அந்நிய தேவர்களை வணங்குறதுக்கு ஒரு ஆர்டர் போடுறாரு. அவர் ஆர்டர் போடும்போது அவங்களுக்கு தெரியும், இதில் நம்ம அவருக்கு விரோதமாக நம்ம நடந்தோம்னாக்கா நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு தெரியும். ஆனாலும் அவங்க தேவன் மேலே எவ்வளோ பிரியமாக இருந்துக்கிறாங்க பாருங்க. எல்லாமே அப்போ இருக்கிறவங்க எல்லாமே அவங்க உயிரை கூட அவ்வளோ பெருசாக நினைக்கல, தேவன் மேலே பிரியம் வச்சுக்கிறாங்க. அந்த பிரியமாக இருந்ததால தான் என்ன சொல்கிறாருங்க, ராஜாவை பார்த்து சொல்கிறாருங்க, இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல நான் ஒன்றும் எனக்கு தேவையில்லை,
என் உயிரை போனால் கூட பரவாயில்ல, என்னை தேவன் வந்து காப்பாற்றுவார், ஆனாலும் காப்பாற்றினாலும் பரவாயில்ல, ஆனாலும் நான் தேவனுக்கு விரோதமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன்றாங்க. அதே மாதிரி தான் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம்மளுக்கு இதுமாரி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். அந்த நினச்சி பார்க்கறதுக்கு தான் இந்த பாடத்தை தேவன் கொடுக்குறாரு. அதே மாதிரி இது பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் அதுமாரி வாழ்ந்தவங்களை பார்க்கலாங்க. அன்னாள், புதிய ஏற்பாட்டில் அன்னாள்னு ஒரு ஸ்திரீங்க தேவனுக்கு எப்படி அவங்க தேவனுக்குள்ளே எப்படி பிரியமாக இருந்திருக்கிறாங்களோ, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்துக்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. லூக்கா 2வது அதிகாரம் 37வது வசனம். லூக்கா ஏறக்குறைய 86 நாள் வயதுள்ள 86 வயதானா 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அன்னாள்ன்ட்டு ஒரு ஸ்திரீங்க. அவங்களுக்கு வயசு வந்து ஏறக்குறைய வந்து 84 வயசு ஆகுதுங்க. 84 வயசான அந்த விதவை அவங்க எப்பவுமே தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறாங்க. தேவனுக்கு வந்து தேவனுடைய ஆலயத்தில் வேலை செய்கிறது, அதே மாதிரி அவங்க இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி நிற்கிறாங்க. அப்போ அவங்க தேவன் மேலே இரவும் பகலும் அவங்க ஜெபம் பண்ணி நிற்கிறாங்கன்னா, உபவாசம் பண்ணி அவங்க எவ்வளோ தேவனுக்கு அவங்க தேவன் மேலே பிரியமாக இருந்திருப்பாங்க. அந்த சிறு வயசான காலத்தில் யாருமா இதெல்லாம் ஆகுங்க. ஆனால் தேவன் மேலே பிரியமாக இருந்ததால தான் அது பண்ண முடியுங்க. அப்போ அவங்க தேவன் மேலே அவங்க பிரியமாக இருந்ததால் அவங்களுக்கு தேவையான பலத்தை வந்து தேவன் கொடுக்குறாரு. இல்லைன்னா உபவாசம் பண்ணிட்டு இரவும் பகலும் அவங்க தேவன் மேலே தேவன் கூட ஜெபம் பண்ணின்னு இருக்க முடியுங்களா? அதுமாரி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து தேவன் கூட எவ்வளோ நம்ம இருக்கிறோமோ தேவன் நம்ம கூட இருப்பார். அதே மாதிரி ஸ்டீபன் பார்க்கலாம். சேவன் அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். 10 வரைக்கும்னா 8லிருந்து 10 வரைக்கும். அப்பொழுது லீபாத்தினர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிசிலியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. இதிலிருந்து என்னன்னாக்கா, சேவான் எப்படி தேவனுக்குள்ள பிரியமாக இருந்ததால தான் அவர் தான் முதல் ரத்த சாட்சின்ட்டு நம்ம பார்த்துருக்கணும். அது ரத்த சாட்சினாக்கா ஃபஸ்ட்டு ரத்த சாட்சி வாங்குற அவர் வந்துக்கிறாருனாக்கா அவருக்கு தெரியுங்க. ஒரு கல்லால் அடிச்சு அவர் உயிர் போதுங்க. அவர் எப்படி தேவனுக்கு பிரியமாக இருந்திருப்பார். தேவனுக்குள்ள பிரியமாக இருந்து அவர் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்ததால தான் அவர் தான் முதல் ரத்த சாட்சின்னு நம்ம பார்க்குறோங்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 59 அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படி அந்த வார்த்தையை சொல்றாரு அதே ஒரு வார்த்தையை தான் இவரும் சொல்றாருங்க சேவான்னு. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அதுதான் தேவன் மேல இருந்த பிரியத்தால் தான், அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால் தான் இவர் இயேசு கிறிஸ்து கூட அந்த சிலுவையில் அவர் மறிக்கும் போது தேவன்கிட்ட சொல்றாரு பாருங்க, தேவனே பிதாவே மன்னின்ட்டு அவர் உயிரை விடுறாருங்க. அதுமாரி இவரும் அதே மாதிரி சொல்றாருங்க. பவுல் 3வது புதிய ஏற்பாட்டில் 3வது பவுலை பார்க்கலாங்க. பவுல் எப்படி தேவனுக்குள்ள பிரியமாக இருந்தார், எப்படி அவர் கீழ்ப்படிந்து நடந்தார் தேவனுடைய வார்த்தைக்கு. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 19-20 படிங்க. பின்பு அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில்
அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். ஃபஸ்ட்டு பவுல் வந்து சவுலாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து அவர் தெரிந்து கொள்கிறார் இல்லைங்களா? அதில் இருந்து அவர் என்ன பண்ணுறாருனாக்கா தேவனுடைய வார்த்தையை வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறது தான் அவர் வேலையாக இருந்துச்சு. அதனால் வந்து அவருக்கு ஏற்பட்ட விளைவுகள்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, தேவன் மேலே பிரியமாக இருந்ததால தான் அந்த இந்த படித்தேன் இல்லைங்களா, அவர் சாவர மூமெண்ட்டில் இருக்கிறாரு. சாவர மூமெண்ட்டில் இருக்கும்போது கூட என்ன பண்ணுறாருனாக்கா வேறு ஊருக்கு போகிறாரு தேவனுடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு. அந்த நேரத்தில் ஒருத்தரும் இதில் வந்து நம்மளை போடணும். தேவனுடைய வார்த்தையை நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல போகிறோம், போதிக்க போகிறோம். அந்த நேரத்தில் இதுமாரி எதனா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்ட்டு நம்ம யோசிக்கணுங்க. பவுலை மாரி நம்ம இன்னொரு ஊருங்களுக்கு போயிட்டு ஜனங்களுக்கு சொல்லலான்னு போவோமா, இல்லைன்னா நம்ம பின்னடைஞ்சு நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்ட்டு போவோமான்னு நம்ம நினச்சி பார்க்கணும். இது வந்து இந்த ஒரு முன்னாடி போகிறாருனாக்கா அவர் தேவன் மேலே அவ்வளோ பிரியமாக இருந்துக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால் தான் அந்த வேலையை செய்ய முடியும், இல்லைன்னா அது செய்ய முடியாது. ஒருத்தருமே வந்து அவங்க முன்னாடி தான் போயின்னுக்கிறாங்க, பின்னாடி போல. தேவனுடைய விஷயத்தில் வந்து அவங்க முன்னாடி போயின்னுக்கிறாங்க. அதனால தான் அவங்க பாக்கியவான்னு பேர் வாங்கிக்கிறாங்க. இல்லைன்னா இது பாக்கியவான் லிஸ்ட்டில் வர முடியாது அவங்களாம். இன்றைக்கி நம்ம இவ்வளோ பேரை நம்ம பார்த்தோன்னாக்கா அவங்க எல்லாருமே பாக்கியவானானுங்கிறாங்க. அதனால் அது ஏன் பாக்கியவானானாருனாக்கா தேவனுக்குள்ளே பிரியமாக இருந்ததால தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால தான் அவங்க பாக்கியவானானாருங்க. 2 கொரிந்தியர் 23:28. 2 கொரிந்தியர் 23:28 2 கொரிந்தியர்ல எது பிரதர்? 23 அதிகாரம் 13 தான் லாஸ்ட். சரி 13 லாஸ்ட் அதிகாரம் 13 தான் பிரதர். சரி இது வசனம் படிக்கணும். அதில் பாருங்க எதில் இருக்குதுன்னு. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். 11:23 நான் படிங்க 11 படிங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டவன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கள்ளர்களால் வந்த மோசங்களிலும், என் சுயஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவைகள் முதலானவைகள் இல்லாமல் எல்லா சபைகள் குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இப்போ என்னன்றாருனாக்கா அந்த எல்லா கஷ்டத்திலுமே வந்து அவர் வந்து சந்தோஷமா சொல்றாருங்க, சாட்சி சொல்றாரு. அடிப்பட்டதில் கஷ்டப்பட்டதில் அதெல்லாம் வந்து சந்தோஷமா பண்றாருங்க, சொல்றாருங்க. இதை நம்ம வந்து இதை பற்றிலாம் சொல்ல மாட்டாங்க மனுஷனாக இருக்கிறவங்க. சந்தோஷத்தை பற்றி மட்டும் பேசுவாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் போது இதெல்லாம் நான் அனுபவித்தேன் அப்படின்னு அவர் வந்து சாட்சி கொடுக்குற மாதிரி பேசுகிறாருங்க. இதெல்லாம் இந்தமாரி பேசும்போது தான் நம்ம அதுலேருந்து அவர் எப்படி அவர் தேவனுக்குள்ளே சந்தோஷமாக பிரியமாக இருந்துக்கிறாருன்னு நம்ம பார்த்துருக்க முடியுதுங்க. கடைசியாக வந்து இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுக்குள்ளே பிரியமாக இருந்துக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாங்க. ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இது என்னன்னாக்கா
ஆதாமால வந்த அப்பா அந்த இதுக்கு யார் அனுப்பலான்ட்டு அவர் தேவன் கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாருங்க பிதாவுக்கு, நான் இருக்கிறேன் என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. அது எல்லாமே தெரியும். இயேசு கிறிஸ்துக்கு வந்து இந்த விஷயம் எல்லாமே தெரியும். இந்த எதுக்காக அவர் அனுப்புகிற சொல்கிறாரு, எதுக்காக இப்போ பேசினுக்கிறாருன்னு எல்லாமே தெரியும். அதுக்காக போனாக்கா இதனுடைய பின் விளைவுகள்லாம் என்னான்ட்டு எல்லாமே தெரியும். ஆனால் நான் போகிறேன்றாரு. இதுதான் ஒரு நல்ல புள்ள வந்து அப்பனுக்கு செய்கிறது, அப்பா மேலே வச்சிருக்கிற அந்த அன்புக்கு ஒரு இதுங்க. எவ்வளோ பிரியம் வச்சுக்கிறாரு பாருங்க தேவன் மேலே. நான் போகிறேன்பா அப்படின்னு சொல்கிறாருங்க. இதுலேருந்து என்ன தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, பிதா வந்து கேட்கும்போது நான் போகிறேன்னு சொல்கிறாரு பாருங்க. அதுமாரி தான் நம்மளுக்கு கூட தேவன் வந்து இந்தமாரி விஷயம் வரும்போது நம்மளை அவர் பேசும்போது நம்ம சொல்லணுங்க இல்லைங்களா? இயேசுவை நம்ம எப்படி பின்பற்றுறோமோ அதேமாரி தான் இயேசு எப்படி சொல்கிறாரோ, எப்படி இயேசு நடக்கிறாரோ அதேமாரி தான் நம்ம நடக்கணும். அதேமாதிரி எபிரேயர் 12:2 படிக்கும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் அவர் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறாருனாக்கா, அவர் வந்து அந்த அவமானத்தை எண்ணலைங்க. அது பெருசாக எண்ணல. தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவர் பெருசாக எண்ணாமல் அந்த சேர்ந்ததால தான் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு, தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறாருங்க இல்லைங்களா? யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பாருங்க, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே விடுவதில்லை. என்னன்னாக்கா, பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்யும் போது அவர் நம்மளை விடுறதில்லை இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து எப்பவுமே வந்து பிதாவுக்கு பிரியமானவங்களை தான் செய்யறதுங்க. ஒரு நாளுமே அவர் சுயமாக எதுவுமே செய்யலை. தேவனுக்கு சொன்னது தான் அவர் சேர்ந்திருக்கிறாரு. தேவனுக்கு பிரியமானது தான் இயேசு கிறிஸ்து சேர்ந்திருக்கிறாருங்க. அதனால என்ன பண்ணுறாரு, எப்பவுமே இயேசு கிறிஸ்து கூடவே வந்து பிதா இருக்கிறாருங்க. நம்ம கூட எப்பவுமே தேவனுக்கு பிரியமானதே நம்ம செய்யணும்னாக்கா தேவன் கூட நம்ம கூட எப்பவுமே இருப்பாருங்க. அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். தேவனுக்கு விரோதமான வேலைங்க நம்ம செய்யக்கூடாதுங்க. தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்யும்போது தேவன் எப்பவுமே நம்ம கூட இருப்பாருங்க. மத்தேயு 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த பிதா சொல்றாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து வந்து தேவன் மேல பிரியமா இருந்ததால தான் எவ்வளவு பிரியமா இருந்துக்கிறாருனாக்கா, தேவன் சொன்ன வார்த்தைக்காக அவர் உயிரை கொடுக்கறதுக்கு துணியும் போது அதே மாதிரி தான் பிதாவும் இருப்பாருங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் பிதாவும் இருப்பாருங்க. தேவன் மேல நம்ம பிரியமா இருக்கும்போது தேவனும் நம்ம மேல பிரியமா இருப்பாரு. இயேசு கிறிஸ்து எப்படி அவரு பிதா மேல அவ்வளவு பிரியமா இருந்ததால சொல்றாருங்க, இவரு அன்றியும் ஒரு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி சொன்னா படிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. தேவனுக்குள்ள இயேசுக்குள்ள அவர் பிரியமா இருக்கிறான்ட்டு தேவன் சொல்றாருங்க. இது எல்லாமே கடைசியா வந்து இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால தேவனுடைய அந்த அந்த சிங்காசனத்தில் வந்து வீட்டிருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அவருக்கு ஒரு பாக்கியம் வந்து இயேசுக்கு தேவன் கொடுத்துருக்கிறாரு. எப்படின்னாக்கா, வசனத்தை நம்ம கோட் பண்ணல, எல்லாருடைய கால்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை கேட்டா முடங்கும் அப்படின்னு இருக்குதுங்க. தேவனை தவிர இயேசு கிறிஸ்து பேரை கேட்டாவே வந்து அந்த வசனம் எதெல்லாம் இருக்குது அது சொல்றாருங்க. அது ஒரு பாக்கியம் தானே.
யாருக்குமே அந்த ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுக்கலங்க. ஏன் கொடுத்தாருனாக்கா, அந்த எல்லா கால்களும் வந்து இயேசு பேரை கேட்ட உடனே முடங்கன்னு சொன்னாங்க. முட்டி போட்டு வணங்கன்னு சொல்கிறாருங்க தேவன். அது எப்படி எதுக்குனாக்கா, அதுதான் அவர் வந்து என்ன பண்ணார், அந்த பிரியம்தான், தேவன் மேலே வச்ச பிரியத்தால் தான், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால தான் அந்த ஒரு பாக்கியத்தை வந்து தேவன் கொடுத்தாருங்க. இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நம்ம இவங்கள போல நம்ம நம்ம நடக்கணும் அப்படின்ட்டு தாங்க இந்த பாடம். இன்னைக்கு இந்த எச்சரிப்பான பாடம் வந்து இவங்க நடந்தது போல தேவனுக்கு எப்படி பிரியமாக இருந்தாங்கோ, எப்படி கீழ்ப்படிந்து நடந்தாங்கோ, அதனால் அவங்க எப்படி ஆனாங்களோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதேமாரி நம்ம கூட தேவனுக்கு நம்மளுக்கு பிரியமாக இருந்து, தேவனுக்குள்ள பிரியமாக இருந்து, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம்மளும் பாக்கியவானம் ஆகலாங்க. இல்லைன்னா நம்ம ஆக முடியாது. இன்னைக்கு வந்து எப்படி வேணாலும் நடந்துட்டு நம்ம தேவனுக்கு அந்த பாக்கியவானம் இருக்கலாம்னாக்கா, பாக்கியவானாக்கா 1,44,000 தான் நம்ம நம்பர் தான் வந்து பாக்கியவான் லிஸ்ட்டில் இருக்கிறது. 1,44,000 பேரில் நம்ம பேரும் வந்து வரணுன்னாக்கா, நம்ம பாக்கியவான்கள் ஆகணும்னாக்கா, தேவனுக்குள்ள பிரியமாக இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களாக தான் பாக்கியவான்கள்னு நம்மளுக்கு வரணும். சும்மா கொடுக்க முடியாது. இப்போ இவ்வளோ பேர் நடந்துருக்கிறாங்க பாருங்கள், அவ்வளோ பேர் வாங்கினாங்க. இப்போ பவுல் எடுத்துக்கணும், இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கணும், எவ்வளோ பேர் அவருக்கு பிரியமாக இருந்து அவர் வேலையை கீழ்ப்படிந்து நடந்ததால தான் இந்த பாக்கியவான் லிஸ்ட்டில் வராருங்க. அவரு கூட இயேசு கிறிஸ்துவ கூட நம்ம கூட இப்போ நம்மளுக்கு கூப்பிட்றாருங்க. அந்த ஒரு வசனத்தை பவுலை கோட் பண்ணது அது எடுக்கலைங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டுள்ளது, எனக்கு மாத்திரமல்ல தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய விரும்புகிறவங்களை பிரசன்னத்தை விரும்புகிற எல்லாருக்குமே கொடுப்போம். நம்மளுக்குமே தான், நம்மளுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருங்க. ஆனாக்கா அதை அப்படியே சும்மா கொடுக்க முடியாது. எப்படி பாடுபட்டாரு பவுல், எப்படி பாடுபட்டதால தான் அந்த ஓட்டத்தை முடிஞ்சுது. சும்மா அப்படியே ஈஸியாக முடிக்கல. அது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னாக்கா அவரே சொல்கிறாருங்க. இது வந்து எந்த வேற ஆள் யாரும் சொல்லலை. அந்த 1,44,000 பேரில் பவுலுடைய பெயர் எழுதப்பட்டுள்ளது. இல்லைன்னா சொல்ல முடியாது. அதை நம்ம சொல்கிறோம்னாக்கா நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்குது, தேவன் மேலே நம்ம எவ்வளோ பிரியமாக இருக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து எப்படி நடக்கிறோம், எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. அதனால் நம்மளும் சொல்லணும்னாக்கா நம்ம அப்படி நடந்தால் தான், நம்ம வாழ்ந்தால் தான் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுக்கு இதெல்லாம் ஒரு இந்த ஒரு கூடுதல்லாம் ஒரு இது தான், பங்கு தான். அந்த கூடுதலில் நம்மளும் அந்த ஓட்டத்தை முடிக்கணும்னாக்கா அதெல்லாம் நம்ம தேவனுக்கு நம்ம கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இது செய்யாதனாக்கா செய்யக்கூடாது. நம்ம செய்யறோம்னாக்கா புரோஜனம் இல்லாத வாழ்க்கை ஆடிக்கணும். அவங்க யாருமே வந்து தேவனுக்கு விரோதமாக நடந்ததே கிடையாது, செய்ததே கிடையாது. அதுமாரி நம்மளும் வந்து செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அந்த ராஜ்யத்தில் நம்மளும் பங்குள்ளவர்கள் ஆகணும்னாக்கா, பாக்கியவான்கள் ஆகணும்னாக்கா நம்மளை இன்னும் சீர்படுத்தி நம்ம நடந்துக்கின்னு அவர் கொடுக்க போகிற ராஜ்யத்தில் நம்ம பங்கு பெறலாங்க. ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர், தேவன் வாக்கு மாறாதவர். நம்மளுக்கு கொடுக்குறோன்னாக்கா நம்மளை அக்ரிமெண்ட் போய் நம்மளுக்கு வந்துடுச்சு, எல்லாமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வந்துடுச்சு பேரில் எல்லாருக்குமே. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு வரணும்னாக்கா அதுக்கு நம்ம உழைக்கணும். நம்ம உழைச்சிட்டா தான் அதுக்கு நம்ம இது பண்ண முடியும். சாதாரணமாக கொடுக்க முடியாதுங்க. இது இந்த உலகத்துக்குரிய வேலைகள்லேயே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா அப்படியே வேலை கொடுக்குறது இல்லை. அந்த வேலைக்கு தகுந்த எல்லாம் நம்மளை இது பண்ணிக்கணும், தயார்படுத்திக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதனுடைய அந்த வேலைக்கு ஏற்ற இதுவெல்லாம் நம்மளை இது பண்ணணும். அப்போ தான் அந்த வேலைக்கு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதேமாரி தான் இதுவும் ஈஸியாக கிடைக்காது. ஆனாலும் நம்ம பெயர் எழுதப்பட்டு உள்ளது அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. அதுக்கு நம்ம முயற்சி பண்ணி நம்ம அந்த ஓட்டத்தை நம்ம முடிக்கிறதுக்கு நம்ம முடிக்கலாம், நம்ம இது பண்ணலாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பவுல் ஓடிட்டாருங்க அந்த ஓட்டத்தை. எப்படி ஓடாருனாக்கா தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால் அவர் ஓடிட்டார். இயேசு கிறிஸ்துவும் ஓடிட்டு அவர் தேவனுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டார். நம்மளும் ஓடி முடிக்கலாம். தேவன் தாமே நம்மளை எல்லாரையும் அந்த ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு உதவி செய்வாராக. தேவன் கொடுத்த வார்த்தைக்கு நான் நன்றி சொல்கிறேன். பொறுமையோடு கேட்ட உங்களை அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.